Hi, hello, welcome to my channel Excel Max and More. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அலிகேஷன் அண்ட் மிக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்ளைட் மேக்ஸ் டாபிக் அலிகேஷன் அண்ட் மிக்சர் சரிங்களா. ஸோ வந்து எக்ஸசைஸ் 1.2 ஏபிசி புக்கு எம்எல் அகர்வால் தான் ஆகுது. ஸோ அந்த புக்கில் இருக்கிற சம்ஸை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அலிகேஷன் மிக்சருக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், குவான்டிட்டி ஆஃப் த சீப்பர் ஒன் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் த டியரர் ஒன், காஸ்ட்லியர் ஒன் is d minus m by m minus c ஃபார்முலாவே. இப்போ டீன்றது டியரரோட ப்ரைஸ், எம்ன்றது மீன் ப்ரைஸ், எல்லாமே காஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கு. சின்றது சீப்பஸ்ட் ப்ரைஸ், எல்லாமே ஒரே ப்ரைஸ்ல இருக்கணும். ஒன்று செல்லிங் ப்ரைஸ், ஒன்று காஸ்ட் ப்ரைஸ் அப்படிலாம் இருக்கக்கூடாது. காஸ்ட் ப்ரைஸ்னா எல்லாமே காஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கலாம், செல்லிங் ப்ரைஸ்னா எல்லாமே செல்லிங் ப்ரைஸ்ல இருக்கலாம். அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல ஒரு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சம் நம்மளால டெஃபினட்டா போட முடியும். So now first sum we will see what is there. So in what ratio must a grocer mix two varieties of pulses worth rupees 85 per kg and 100 rupees per kg respectively. So எந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோவோட ஃபார்முலா தான் என்ன பண்ணுறோம், QC by QMS D minus M by M minus C, இதான் ஃபார்முலா ரைட். இப்போ இதில் DMC என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா இன் வாட் ரேஷியோன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டீன்றது காஸ்ட்லியர் ப்ரைஸ், ஸோ 100 தான் இங்கே காஸ்ட்லியாக இருக்கிற ப்ரைஸு. சின்றது சீப்பாக இருக்கிற ப்ரைஸு, ஸோ சி வந்து 85. மிக்சர் ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், அதோட வேர்த் வந்து 92. ஸோ மீன் ப்ரைஸ் எம்ன்றது 92. ஸோ டிசிஎம் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதில் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ டி மைனஸ் 100 மைனஸ் 92 by 92 minus 85. ஸோ the ratio should be 8:5. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெரைட்டியா 85 rupeesங்கிறது ஃபர்ஸ்ட் வெரைட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வெரைட்டி 8 பார்ட்ஸ் போட்டோம்னா 100 rupeesங்கிறது செகண்ட் வெரைட்டி. ஏன்னா QC by QM தான் கான்செப்ட். ஸோ இதை நம்ம 7 பார்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த ரிக்வயர்ட் ரேஷியோ. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், த காஸ்ட் ப்ரைஸ் of type A apples is 120 per kg and that of type B apples is 180 per kg. So one வந்து 120, one வந்து 180. In both are mixed in the ratio. இந்த இடத்துல என்ன பண்ணியாச்சு, ரேஷியோ கொடுத்தாச்சு. Find the price per kg of the mixed apples. So மீன் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க டைப் ஏ வந்து உங்களுக்கு சீப்பரா இருக்கு, டைப் பி வந்து ஹையர் பிரைஸ்ல இருக்கு. இங்க ரேஷியோ கொடுத்து மீன் பிரைஸ் என்ன, ஸோ எம் தான் உங்களை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் இந்த ஃபார்முலா, யூ வில் கெட் த பிரைஸஸ் 156. ஸோ ரேஷியோ கொடுத்தா வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கும், இல்லை எல்லாமே கொடுத்தா ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலால ஏதாவது ஒன்று தான் மிஸ் ஆகும். எந்த ஃபார்முலா? இந்த Q மைனஸ் எம் பை QC பை QDல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும்னா பாக்கி எல்லா டீடைல்ஸும் கண்டிப்பாக கொஸ்டின்ல இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கொஸ்டினை ஒழுங்காக படித்து தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? தேர்ட் சம் சிமிலர் டு டைப் செகண்ட்ஸும் நான் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே. நான் இப்போ ஃபோர்த் சம்குள்ள போகிறேன். In what ratio must a grocer mix two varieties of tea worth 180 rupees and 200 rupees per kg respectively, so that selling of the mixture at 216 rupees 20 paisa is earning 15%. So இங்க ரெண்டு வெரைட்டி ஆஃப் டீயை மிக்ஸ் பண்றாங்க. ஒன்று வந்து 180 rupees, இன்னொன்று 200 rupees. ஸோ இது மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு மீன் ப்ரைஸ் கிடைக்கும். ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா worth rupees 180 and 200. ஸோ இது ரெண்டும் காஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 180ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், 200ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் த மிக்சர் அட் 216.20. ஸோ இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ ரெண்டு காஸ்ட் ப்ரைஸ் உங்க செல்லிங் ப்ரைஸ்ல இருந்தா நம்மளுக்கு இந்த ஃபார்முலால போட முடியாது. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸ்க்கு மாற்றணும். ஸோ இப்போ நம்ம முதல்ல செல்லிங் ப்ரைஸை காஸ்ட் ப்ரைஸ்க்கு மாற்றிடணும். So for profit percent எவ்வளோ, 15%. Selling price 216.20. So selling price is cost price plus profit. இதுதான் நம்ம lower classes படிச்ச formula. So இந்த formula ஞாபகம் வச்சுக்கோங்க. So selling price equal to profit 15% கொடுத்ததுனால 100 plus 15, 115 into cost price. நான் இங்க cost price தான் Xன்னு எடுத்துருக்கேன். or M கூட எடுக்கலாம். ஏன்னா இது வந்து cost price of the mixture. Cost price of the mixture தான் நான் Mன்னு எடுக்கலாம். அதனால இந்த இடத்துல x equal to mன்னு எழுதியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா x வந்து 188 வரும். ஸோ இதுதான் மீன் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர்.
ஸோ இப்போ இன் வாட் ரேஷியோ, ஏன்னா இப்போ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன இந்த ஃபார்முலால ஒன்று கேட்டால் பாக்கி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். ரேஷியோ கேட்டாச்சு, அப்போ டிசிஎம் எல்லாமே கொடுத்துருக்கும். ஸோ டியும் சியும் நம்ம ஆல்ரெடி ஈஸியாக கொஷின்லேருந்தே கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா இது காஸ்ட் ப்ரைஸில் இருக்கு. எம் மட்டும் செல்லிங் ப்ரைஸில் இருக்கிறதுனால அதை காஸ்ட் ப்ரைஸ் தான் மாற்றிட்டு நான் எழுதுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம் 3:2 ஆன்சர் வரும். ஓகேவா? நீங்கள் இன்னொன்று நல்லா பாருங்க, இங்கே டிசிஎம் இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா டி எப்பவுமே ஹையராக இருக்கும், சி எப்பவுமே லோயராக இருக்கும். எம் வந்து டிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ, நடுவில்னா சம்வேர் இன் பிட்வீன் அந்த மாதிரி வேல்யூஸ் தான் வரும். ஸோ டிக்கு மோர் தானாகவும் வராது, சிக்கு லெஸ் தானாகவும் வராது. அதுதான் நீங்கள் வந்து கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா இல்லையான்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? Now we'll move on to fifth question. A shopkeeper mixes two varieties of rice, one costing 161 rupees and the other costing 179 rupees in the ratio. So ratio கொடுத்தாச்சு, இது D, இது cheaper, இது ratio. He sells the mixed variety at, so selling price of the mixture கொடுத்தாச்சு. இப்போ formula யூஸ் பண்ணீங்கன்னா QC by QD is 5/4 he has given. டியும் கொடுத்தாச்சு, சியும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மீன் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஸோ மீன் ப்ரைஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டி மைனஸ் எம் பை எம் மைனஸ் சின்னு போட்டு மீன் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மீன் ப்ரைஸுங்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர் தான் நம்மளுக்கு 169 rupees காட்டுது. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர் வந்து 202 காசு, அதையும் சொல்லிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 33 rupees 80 paisa. அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் கேட்கல, ப்ராஃபிட் பர்சன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட் இஸ் ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100%. சரி, என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100%. இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஐ ஃபவுண்ட் த கெயின் பர்சன்டேஜ் அஸ் 20. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னா காஸ்ட் ப்ரைஸ்லேயே தான் இருக்கணும் இந்த ஃபார்முலா, அப்போ தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? Question number 6. How many kg of sugar costing 45 rupees per kg must be mixed with 30 kg of sugar costing 35 rupees per kg so that there may be a gain of 12% by selling the mixture at எந்த ரூபாய்க்கு விற்கிறீங்க? Selling the mixture at 47.04 per kg. So selling price of the mixture கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் த மிக்சர் போட்டாச்சு, கெயின் பர்சன்டேஜ் 12% போட்டாச்சு. டியரர் ஒன், காஸ்ட்லியர் ஒன் வந்து 45. இதுதான் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. சீப்பரோட வேல்யூ வந்து 30, 35. ஆனால் இதெல்லாம் 30 kgs போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் 30 kgs போட்டாச்சு. அந்த டியரருக்கு நான் எவ்வளோ கேஜி போடணும், அப்போ எனக்கு இவ்வளோ 12% கெயின் வரும். எப்போ? 47 ரூபா 4 காசுல விற்றா எனக்கு இவ்வளோ கெயின் வரும். ஸோ இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸும் கெயினும் தெரிஞ்சதுனால மீன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க ரேஷியோவும் கொடுக்கல, மீன் ப்ரைஸும் கொடுக்கல, ரெண்டுமே இன்ஃபர்மேஷன் இல்லாம கொஸ்டின்ல இருக்காது. அப்போ ஏதோ ஒன்று அங்க இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா டேட்டாஸும் இங்க கொடுத்துருக்காங்க, மீன் ப்ரைஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஸோ 12% கொடுத்ததுனால எஸ்பி ஈக்குவல் டு 112 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் பை 100 ஆல்ரெடி சொல்லி கொடுத்த ஃபார்முலா தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்பேன். எக்ஸுங்கிறத நான் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த காஸ்ட் ப்ரைஸுங்க தான் நம்மளோட இங்கே மீன் ப்ரைஸ். ஸோ நான் இதையும் கண்டுபிடிச்சேன். ஸோ டிசிஎம் வேணும்னா தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ரேஷியோன்றதை அழகாக கண்டுபிடிச்சோம். இப்போ ரேஷியோ வந்து 3:7. அதாவது சீப்பர் வந்து 3 பார்ட் போட்டிங்கன்னா டியரர் வந்து 7 பார்ட் போகணுன்றது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு 35 rupeesங்கிறது சீப்பர், அதை நான் 3 பார்ட் போட்டிருக்கேன். அப்போ பாக்கி அது காஸ்ட்லியா இருக்கிறது 7 பார்ட் போடணும். கரெக்டா? அப்போ 3 பார்ட்டுக்கு நான் 30 போட்டிருக்கேன். அப்போ 7 பார்ட்டுக்கு எவ்வளவு போடணும்? ஸோ 3 ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் தான். ஸோ 3 × 10 30 காட்டுறாங்க. ஸோ 7 × 10 70 kg போடணும் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஹவு மெனி கேஜி ஆஃப் சுகர்? அப்போ 70 kg ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் question number 7. 3 varieties ABC of rice are mixed together in the ratio 4:1:1. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்னா 2 வெரைட்டி தான். இந்த சம்ல வந்து 3 வெரைட்டி பார்த்துருக்கோம். B யோட பிரைஸ் வந்து 82, C யோட பிரைஸ் வந்து 90,
the price of the mixture is 94. So mean price இது M. Find the price per kg of rice A. So அப்ப A ஓட விலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ரெண்டு ஐட்டம் மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்க அதனால இப்போ நான் இந்த 3 ஐட்டம்ங்கிறத ரெண்டா மாத்துறேன். ஓகேவா? எப்படி மாத்தலாம் அப்படின்னா இப்போ இந்த ரேஷியோ பாருங்க 4:1:1. ஸோ பியும் சியும் ஒரே அளவுல கலக்குறாங்க. 1:1 ரேஷியோல கலக்கிறதுனால இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன், டைப் பண்ணி டிங்கிற ஒரு வெரைட்டியா, ஏன்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் மிக்ஸ் பண்றதுனால நான் ரெண்டையும் சேர்த்து டிங்கிற ஒரு வெரைட்டியா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பியோட விலை 82, சியோட விலை 90. ரெண்டாத்தையும் மீன் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆவரேஜ் ஆட் பண்ணி டிவைட் பை 2. ஸோ நான் இதுதான் என்ன எடுத்துக்கிறேன், டி வெரைட்டின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ டி இப்போ ஏக்கும் டிக்கும் தான் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து 4%, கரெக்டா? 4 பார்ட்ஸ். அப்போ டி எவ்வளோ? 2 பார்ட்ஸ். ஏன்னா ஒன்னையும் சேர்த்தா 2. இப்போ 4:2 ஆர் 2:1 இந்த ரேஷியோவும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஏவோட ரேஷியோ, இது டியோட ரேஷியோ, ரைட்டா? இப்போ டி வந்து 86 ரூபா, மீன் ப்ரைஸ் வந்து 94 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 94, 86. ஸோ 86 கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா இதுதான் எப்படி இருக்கணும், சீப்பர் ப்ரைஸா இருக்கும். அப்போ ஏ, அதாவது டிங்கிறது தான் நம்மளுக்கு சீப்பர் குவான்டிட்டி, அப்போ ஏங்கிறது தான் நம்மளுக்கு டியரர் ப்ரைஸா இருக்கும். அதை மட்டும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் ஃபார்முலா போலவா, QC by QD cheaper by dearer is 1/2. ஆல்ரெடி இங்க போட்டாச்சு. 2:1 இல்ல 1:2. ஏன்னா சீப்பர் வந்து நம்மளுக்கு 1 தான், டியரர் தான் 2. அதனால ரேஷியோவை மாத்தி எழுதிருக்கேன், நல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ 1:2 is D minus 94 by 94 minus 86. அப்போ டியரரோட வேல்யூ 98 rupees. அப்போ ரைஸ் ஏவோட பிரைஸ் வந்து 98 rupees. புரியுதுங்களா? ஸோ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் அலிகேஷன் அண்ட் மிக்சர் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.